திமுகவில் இணையும் அதிமுகவின் முன்னாள் அமைச்சரா ஆட்டம் காணும் கொங்கு மண்டலம். வாங்க வீடியோவை முடிவாக்கலாம். அதாவது தமிழகத்தில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டிதான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. அதாவது அனைத்து கட்சிகளுமே தங்கள் கூட்டணி என்பதை ஒரு பலமாக வைத்துதான் தமிழகத்தில் நிலவக்கூடிய அரசியல் களத்தில் அவர்களால் வேலைகள் எல்லாம் செய்து வருகிறதாம். அது மட்டுமன்றி அதாவது தமிழகத்தில் நிலவக்கூடிய இரு பெரு கட்சிகள் என்னவென்றால் அதாவது திமுக அதிமுக தான். திமுகவோ தங்கள் கூட்டணியை ஒரு வலுவான கூட்டணியாக அமைத்த நிலையில்தான் அதற்கான வேலைகள் எல்லாம் ஸ்டாலின் அவர்கள் தொகுதி பங்கீடு போன்றவற்றையெல்லாம் மேற்கொண்டு வருகிறார். எதிர்க்கட்சித் தலைவரான எடப்பாடியார் கூட தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் என்ற வகையில் தமிழகம் முழுவதும் பரப்புரையை மேற்கொண்டு வருகிறார். அது மட்டுமன்றி அவருடன் அதிமுக பாஜக மட்டுமே கூட்டணி நிலைந்த நிலையில்தான் அனைத்து சிறிய சிறிய கட்சிகள் எல்லாம் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க ஆர்வம் காட்டி வருவதாக அதற்கான வேலைகளை எடப்பாடி அவர்கள் அதாவது மறைமுகமான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் கட்சியிடம் பேசி வருகிறாராம். இந்த நிலையில்தான் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 6 காலமாக இருக்கும் நிலையில் மாநில கட்சி நிலையத்தும் கூட்டணி வியூகங்களும் அதாவது தொகுதி பங்கீடென மும்பாரமாக அனைத்து கட்சிகளுமே செயல்படுகிறதா. அந்த வகையில்தான் அதிமுகவும் இந்த வேலைப்பாடுகளில் ஆர்வம் காட்டி வரும் நிலையில் இபிஎஸ் உட்கட்சி பிரச்சனை என்பது தீர்ப்பதற்கு அதிக நேரம் தேவைப்படுகிறதா. இபிஎஸ்ஸின் உட்கட்சி மோதல் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்த நிலையில்தான் அதிமுகவின் வீழ்ச்சி குறைந்து கொண்டே வருகிறதா. அதிமுகவின் தலைவராக பதவியேற்றதிலிருந்தே முக்கிய தலைவர்களின் பிரிவும் இபிஎஸ்ஸால் வெளியேற்றப்பட்டவர்களின் எண்ணிக்கையும் தான் அதிகரித்துள்ளதா. இதனை மேலும் வலுப்படுத்தும் வகையில்தான் அமைந்ததுதான் இந்த செங்கோட்டையன் நீக்கம். அதாவது கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை அதிகமிக்க செல்வாக்கு மிக்கராகும் வாக்கு வங்கி சதவீதம் அதிகமாக இருப்பவர்தான் இந்த செங்கோட்டையனை கட்சியிலிருந்தே நீக்கப்பட்ட பின் அவரின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் என அரசியல் களமே ஒரு உன்னிப்பான கவனித்து வருகிறதா. செங்கோட்டையன் நடவடிக்கை இதுவாக இருந்தாலும் அது இபிஎஸ்க்கு கண்டிப்பாக பாதகத்தை தான் ஏற்படுத்தும் வகையில் தான் அமையும். அதாவது தற்பொழுது செங்கோட்டையன் திமுகவில் இணையப் போவதாக தகவல் வெளிவந்துள்ளதாம். மேலும் இவருடன் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரும் இணைய உள்ளதாக பலரும் கூறி வருகிறார்களாம். ஜெயக்குமார் கூட அதிமுக பாஜக கூட்டணி அமைந்திலிருந்தே துளியும் அவருக்கு விருப்பமில்லை என்றே செய்திகள் பார்க்கப்படுகிறதா. மேலும் செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து மூத்த அமைச்சர் சிலருடன் இன்னும் தொடர்பில்தான் இருக்கிறார் என்று மறைமுகமாகவே கூறியிருந்தார். அந்த மூத்த அமைச்சர் ஜெயக்குமாராக இருக்கலாம் என பலரும் கூறி வருகிறார்களாம். இதன் காரணமாகத்தான் இவர்கள் இருவருமே ஒன்றாக இணைந்து இபிஎஸ்ஐ வீழ்த்தும் நோக்கில் திமுகவில் கண்டிப்பாக இணைய வாய்ப்பு இருப்பதாகவும் அதிகமாக உள்ளதாக கூறப்படுகிறதா. இது அதாவது இன்னும் உறுதிப்படாத நிலையில்தான் இந்த செய்தியானது உண்மையானால் கண்டிப்பாக கொங்கு மண்டலத்தில் செங்கோட்டையனின் முக்கிய முகமாக அறியப்படுவதால் அங்கு அதிமுகவின் வாக்கு வங்கி என்பது பாதி அளவில்தான் கண்டிப்பாக சரியக்கூடும் என மதிப்பிடப்பட்டுள்ளதா.